வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மார்ச் 1, 2, 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அண்ட் யூரோப் யூனியன். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் 2025 இறுதிக்குள்ளே மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்குது. ஸோ அதுதான் நியூஸில் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சூரியனின் ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா விண்கலம். ஸோ இது வந்து இஸ்ரோ, ஓகேவா? ஸோ இஸ்ரோவோட ஏவல் தான் வந்து இந்த ஆதித்யா அப்படிங்கிற விண்கலம். இது எதற்காக அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா சூரியனோட புறவெளியை ஆராய அனுப்பப்பட்டது. ஓகேவா? ஸோ எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும் அப்படின்னா PSLV C-57. அண்ட் ஆதித்யா L1ஓட திட்ட இயக்குனர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்களும். ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆதித்யா L1 எப்போ விண்ணில் ஏவப்பட்டுச்சு அப்படின்னா 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி தான் விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 லெக்ராஞ்சியன் அப்படிங்கிற புள்ளியை மையமாக கொண்ட சுற்றுப்பாதையில் எப்போ நிலைநிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2024 ஜான்வரி 6 வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கருவிகள் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. மெயினாக சூட் அப்படிங்கிற ஒரு கருவி அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இந்த சூட் அப்படிங்கிற கருவி என்ன பண்ணுன்னா சூரியனோட வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளிவெடிப்பு உமிழ்வை இந்த சூட் அப்படிங்கிற ஆய்வு கருவி மூலமாக தான் புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்குது. ஓகே, அப்போ சூட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் இதோட மெயின் ஒர்க் வந்து சூரியனோட முதல் 2 அடுக்காக இருக்கக்கூடிய போட்டோஸ்பியர் அண்ட் குரோமோஸ்பியர். ஓகே, ஸோ இதுலேருந்து வெளிவர்ற புற ஊதா கதிர்களை பற்றியும் புற ஊதா கதிர்களுக்கு அருகே ஏற்படும் கதிர்வீச்சு மாறுபாடுகள் பற்றியும் ஆய்வு மேற்கொள்கிறது தான் இதோட வேலை. அண்ட் ஒளிவெடிப்பு ஏற்பட்டு கதிராற்றல் வெளிப்படும். ஓகே, ஸோ அந்த ஒளிவெடிப்பு ஏற்படுறது மூலமாக அந்த எனர்ஜி எல்லாமே வெளிப்படுற நிகழ்வோட பெயர் என்ன அப்படின்னா சோலார் ஃப்ளேர் அப்படிங்கிறது தான் அதோட பெயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஆதித்யா L1. அது வந்து நமக்கு சூரியனோட அந்த ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தியிருக்கு. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டடான டேட்டாஸ் தான் இது எல்லாமே. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தென்மண்டல தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா P. அமுதா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி, இவங்க இது வரைக்கும் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக வானிலை அமைப்பு வழங்குகிற விருதான பேராசிரியர் வில்ஹோ வைசாலா அப்படிங்கிற விருதை 2016 வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இந்த விருதை பெறுற முதல் விஞ்ஞானி யாருன்னா இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் மூலமாக 34% அளவுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர் கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது. ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் 5, 2022. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். ஸோ அதை தான் வந்து இந்த புதுமை பெண் திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 6th to 12th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டடில் படிக்கிற பெண்களுக்கு அவங்க 12th முடித்ததுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த 6th to 12th அப்படிங்கிறது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதை தான் மெயினான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 34% அப்படிங்கிறது நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு எப்படி 1000 ரூபாயோ அதே போல் மாணவிகளுக்கு எப்படி 1000 ரூபாயோ அதே போல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கறது தான். ஸோ August 9, 2024 கோயம்புத்தூரில் வச்சு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது நம்ம நாட்டோட GDP. ஸோ 2024-25 எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவோட பங்கு எவ்வளோனா 3.4% அப்படின்னு உலக வங்கி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உலக பொருளாதார அந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னா 5th பிளேஸில் இருக்கும். அடுத்தது செபியோட 11th தலைவர் 11வது தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா துஹின் காந்தா பாண்டே அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ செபியோட தலைவராக நியமிக்கப்படுறவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ இந்த செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருந்திருக்காது, ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருந்திருக்காது. ஸோ 1988 12 ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி
பாடியாக இருந்திருக்கும். சட்டப்பூர்வ அமைப்பாக எப்போ மாறுச்சு அப்படின்னா 30 ஜனவரி 1992. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக மாறணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா செபி ஆக்ட் 1992 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்தியாவின் தூய்மையான நகரம். ஸோ இது வந்து வருஷம் இந்த நகரம் தான் தூய்மையான நகரமாக செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வருஷமும் இந்தூர், மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்தூர் தான் இந்தியாவோட தூய்மையான நகரமாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ஸ்வச் சுரக்ஷான் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வருஷம். அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. அடுத்தது இந்தியாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக எந்த விமான நிலையம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விமான நிலையம், நியூ டெல்லியில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விமான நிலையம் தான். ஸோ இந்த லிஸ்ட்டை வெளியிடுறவங்க லூட்டன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வெளியிடுறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் எந்த விமான நிலையம் பரபரப்பான விமான நிலையம்னா துபாய் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து அட்லாண்டா, இது வந்து யூஎஸ்ஏல இருக்குது. அடுத்து ஹனீடா, இது வந்து ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்திரா காந்தி விமான நிலையம் வேர்ல்டு லெவலில் 8th பிளேஸில் இருக்குது. 9வது தேசிய சுகாதார கண்டுபிடிப்புகள் உச்சி மாநாடு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பூரி, ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரியில் தான் நடந்திருக்குது. அடுத்தது பாரத் அழைப்பு மாநாடு அப்படிங்கிறது மும்பையில் நடந்துச்சு. பிராணி மித்ரா அண்ட் ஜீவ் தயா அப்படிங்கிற விருது. ஸோ இந்த விருது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே பிராணி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். விலங்கு நலத்தோட தொடர்புடையது தான். அப்போது இந்த அனிமல் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது விலங்கு வாரியம், இந்திய விலங்கு வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியம் 1962 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து அந்த அனிமல்ஸை கொடுமை பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஆக்ட், அதுலேருந்து அதை பாதுகாக்கிற ஆக்ட் 1960 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டுக்கு கீழே தான் அனிமல் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது நோ டிஸ்கிரிமினேஷன் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1 ஸோ தீம் பார்த்தீங்க அப்படின்னா வி ஸ்டாண்ட் டுகெதர் அப்படிங்கிறது. ஓகே, பூஜ்ய பாகுபாடு தினம். அதே போல் வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிறதும் மார்ச் 1 தான். ஸோ இதான் வந்து மார்ச் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது மார்ச் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ மார்ச் 2 கரண்ட் அஃபேர்ஸ். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் இருக்கார். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அண்டு 1950 ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக அதை வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்டு இதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 1951 to 67 வரைக்குமே எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே டைமில் தான் நடத்திட்டு இருந்தாங்க நாடு முழுவதுமே. ஸோ 68, 69 டைமில் என்னாச்சு அப்படின்னா சில ஸ்டேட்ஸில் மட்டும் அந்த மாநில பேரவை அப்படிங்கிறது இருக்கும்ல, அதை வந்து கலைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதே போல் 1970 4வது மக்களவை அப்படிங்கிறது இருந்துச்சு, அதை வந்து முன்கூட்டியே கலைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அந்த ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து தடைபட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிறது மாற்றி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதே போல் 1975 எமர்ஜென்சி கொண்டு வந்தது, அது ஒரு பெரிய இது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரே டைமில் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடத்த முடியல. அப்போ இது வந்து ஒரு பாசிபிளான விஷயந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட நாங்கள் வந்து இதை முடிவெடுக்கிறது கிடையாது, ஸோ அந்த வரம்புக்குள்ளே வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உலகின் உற்பத்தி மையம் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மக்கானா வாரியம் அப்படிங்கிறது பீகாரில் அமைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மக்கானா அப்படிங்கிறது என்னென்னா தாமரை விதைகள். ஓகேவா? ஸோ ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும், அதுதான் அந்த மக்கானா அப்படிங்கிறது பீகாரில் அமைக்கப்பட இருக்குது. அண்ட் உலகின் மஞ்சள் தேவையில் இந்தியாவோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம். அதே போல் காப்பி ஏற்றுமதியில் உலகில் எத்தனாவது பெரிய நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து வேர்ல்டில் இப்படி எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்தது ஆர்டிக்கல் 136. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அதிகாரம் பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிக்கல் 136 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதுக்காக நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயத்துலலாம் இந்த எஸ்எல்பியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சியல் கருத்துக்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. அண்ட் இந்த 136 ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றங்கள் உட்பட, ஸோ நாடாளுமன்ற உயர்நீதிமன்றங்கள் உட்பட இந்த இராணுவ நீதிமன்றங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லா நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்தும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் 136 யூஸ் பண்ணி இப்போ வந்து எந்த ஒரு நபருமே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். ஓகேவா, அந்த அப்பீல் பண்ணுற கேஸை சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அவங்களோட தனி விருப்புரிமை. ஓகேவா, ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 136 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மக்கள் மருந்தக தினம். ஸோ மக்கள் மருந்தக தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி. ஸோ இது மத்திய அரசு சார்பில் கொண்டாட இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்போ நேம் சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய பரிமாணத்தில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2016 நவம்பரில் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை மக்கள் மருந்தகங்கள் இருக்குது அப்படின்னா 15,000 மக்கள் மருந்தகங்கள் இருக்குது. 2027க்குள்ள 25,000 மக்கள் மருந்தகங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 49வது சிவில் அக்கௌண்ட்ஸ் டே எப்போ அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தினம் தான் இந்த மார்ச் 1. ஸோ இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இது ICASன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1976 மார்ச் 1. ஸோ அந்த மார்ச் 1ஆம் தேதியை தான் சிவில் அக்கௌண்ட்ஸ் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் பொருளாதாரம், இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.5% இருக்கும்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா IMF. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த IMF எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1944 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அதே மாதிரி RBI எடுத்துட்டிங்க அப்படின்னா பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2024-25 எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2%லேருந்து 6%க்குள்ளே தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் செம்மல் விருது. ஸோ இந்த தமிழ் செம்மல் விருது வந்து எதற்காக கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் தமிழ் துறைக்கு தொண்டாற்றி வரும் தமிழறிஞர்கள், ஸோ 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி இந்த விருதுகள் தமிழ் துறைக்கு தொண்டாற்றியவங்களுக்கு இந்த விருதுகள் அப்படிங்கிறது வருஷம் கொடுக்கப்பட்டுட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ச் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னையோடது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டுருக்குது இல்லையா, ஸோ அந்த போல் அமெரிக்கா இடையில புகுந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் தான் இது. இந்த நாட்டோ அப்படிங்கிறது ஏப்ரல் 4, 1949 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இப்போதைக்கு எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதோட தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ரூட் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது மன்னர் பழசிராஜா. ஸோ இவர் எதுக்கு நியூஸில் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட குகை ஒன்று பந்தலூர், நீலகிரியில் இருக்க பந்தலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை மேற்கொண்டவர். ஸோ கேரளா பகுதியில் வந்து 1753 to 1805. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழசிராஜா அப்படிங்கிறவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வரி செலுத்தாமல் இருக்கணும். ஸோ இங்கே எப்படி நம்ம பூலி தேவரெல்லாம் இருந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு கிங் தான் இந்த பழசிராஜா. ஸோ அவர் வந்து ஒரு குகை அப்படிங்கிறது இந்த பந்தலூரில் அமைச்சிருக்காரு. அங்கே தங்கி இருந்து ஸோ ஓய்வெடுக்கிறது, ஸோ அங்கே இருந்து போருக்கு போகிறது, கொரில்லா முறை தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அந்த குகையிலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குகை வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட்டு சர்வதேச இடம்பெயரும் தொழிலாளர்கள் தினம் எப்போனா டிசம்பர் 18ஆம் தேதி. ஸோ இடம்பெயரும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பிரகடனம் அப்படிங்கிற ஒன்று 1990 டிசம்பர் 18 யுனைடெட் நேஷனால் வெளியிடப்பட்டுச்சு. ஸோ அந்த தினத்தை தான் வந்து சர்வதேச இடம்பெயரும் தொழிலாளர்கள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை என்ன அப்படின்னா, ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா March 14. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வித் பட்ஜெட்டோட, ஓகேவா, பட்ஜெட் தாக்கல் பண்ணுற டைம்லேயே இதுவும் ஆய்வறிக்கையும் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கள அதுக்கு முந்தின நாள் வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அன்னைக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் வந்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோன்னா பொருளாதார போக்கு, பொதுநிதி, வறுமை, வேலைவாய்ப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செபியோட முதல் பெண் தலைவர் யாருன்னா மாதவி புரிபூஜ். ஸோ இவங்களோட பதவி காலம் வந்து 3 வருஷம்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காருல, அவருக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க. இப்போ யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ். இதில் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்கன்னா செக் குடியரசோட வீரரான தாமஸ் மெக்ஹாக் அப்படிங்கிறவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அதே போல் துபாய் ATP மேட்ச், ஸோ அதில் ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் அப்படிங்கிறவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ மொழியாக எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். ஸோ அதற்கான ஒரு சைன் அப்படிங்கிறது ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ப்ளூ கோஸ்ட் விண்கலம். ஸோ இந்த விண்கலம் பார்த்தீங்க அப்படின்னா நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தோட 2வது விண்கலம் தான் இந்த ப்ளூ கோஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோன்னா ஒடிசியஸ். ஸோ இந்த ஒடிசியஸ் அப்படிங்கிறது 2024 February 22 வந்து நிலவில் தரையிறங்கியிருக்கும். இதுதான் நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவன விண்கலம். ஸோ இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிறது ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடது. ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஸோ ஃபால்கன் 9 வந்து யாரோடது? ஸ்பேஸ் எக்ஸோடது. ஓகே. அடுத்தது வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். ஓகேவா. ஸோ HIV அப்படிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ இதுதான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான முக்கிய காரணமான வைரஸ் இல்லையா. ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் எய்ட்ஸு. ஸோ இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக இந்தியாவில் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க, எந்த இயர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் 2nd பிளேஸில் நாகாலாந்து, 3rd பிளேஸில் மணிப்பூர், 4th ஆந்திரா, 5th வந்து தெலுங்கானா இருக்காங்க. ஓகேவா. HIV அதிகம் பாதிப்புள்ள மாநிலம். ஸோ எய்ட்ஸ் ஒழிக்கிறதுக்கு இந்தியா எப்போ டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2030. அண்ட் நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1992 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் ப்ராஜெக்ட் செல் அப்படிங்கிறது 1993 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எய்ட்ஸ் ப்ராஜெக்ட் சொசைட்டியாக இது எப்போ சேஞ்ச் ஆகிருக்குன்னா 1994. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான டேட்டாஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்வதேச மசாலா மாநாடு, ஸ்பைசி கான்ஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா பெங்களூரு. அதே போல் இந்த ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவின் மசாலா வாரியம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி, கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவை தான் மசாலா தலைநகரம் அப்படின்னு சொல்லி, இந்தியாவோட மசாலா தலைநகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், ஸ்பைஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அடுத்தது சிக்ஷா சஞ்சீவனி பீமா திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு திட்டத்தை ராஜஸ்தானில் இருக்க உதய்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கிறது தான் இந்த திட்டம். ஓகேவா. அதே போல் டெசர்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது என்னென்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் விமான படை இருக்கு இல்லையா, அவங்க நடத்துகிற ஒரு பயிற்சி. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜோத்பூரில் நடக்குது. அடுத்தது முதல் பெண் அமைதிப்படை மாநாடு. ஸோ இது எங்கே நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்குது. இலவச காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி கனடாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இங்கிலாந்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு தியாஸ்லை. ஸோ தியாஸ்லை அப்படிங்கிறது யாரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தோன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இவரை நமக்கு தெரியும் இல்லையா, 2014 அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத மலாலா யூசுப்சாய் கூட சேர்ந்து வாங்கியிருப்பார். ஸோ அவர் தான் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்துக்கு சொந்தக்காரர்.
அடுத்தது இன்னும் சில புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அபினவ் பிந்த்ராவோடது. பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது தீபா மாலிக், இவங்க வந்து பேரா அத்லட். ஸோ விட்னஸ் அப்படிங்கிற புக் சாக்ஷி மாலிக்கோடது, இவங்க வந்து ஒரு ரெஸ்லர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியரெக்ஸ் டெலஸ்கோப். ஸோ இது வந்து யாரோடது அப்படின்னா நாசாவோடது. அடுத்தது உலக வனவிலங்கு தினம், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே, மார்ச் 3 ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது வேர்ல்ட் ஹியரிங் டே எப்போ அப்படின்னா மார்ச் 3. ஓகே. ஸோ இதான் மக்களே மார்ச் 1, 2, 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.